அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராகு திசை 18 வருட ராகு திசை என்ன செய்யும், சரிங்களா? அது வரமா சாபமா? எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா, காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷப ராசி நேயர்களுக்கு ராகு திசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா? ராகு திசை கடக்காமல் உங்கள் வாழ்க்கை போகவே போகாது, சரிங்களா? எந்த ஒரு ரிஷபராசி நேயர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கலாம், ரோகிணி நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கலாம். இந்த ராகு திசை கடக்காமல் இருக்கவே முடியாதுங்க. ராகு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ராகு இருள் கிரகம், ஆழ்ந்த இருட்டு தான் ராகு. இப்போ சனின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கருநீல இருட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகுங்கிறது ஒரு டெப்த்து, ஆழமான இருட்டு. அவர் நல்லது செய்யணும்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். கெட்டது செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா ஒரு மனுஷன் இல்லாமல் பண்ணுறது எல்லாமே அந்த ராகு தாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷபராசினியர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா சூரிய தசையில் பிறந்திருப்பீங்க. அப்புறம் சந்திர தசை ஒரு 10 வருஷம் தசை நடத்தும். அப்புறம் செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம். உங்களுக்கு 4ஆவதாக 18 வருஷம் ராகு தசை நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு 3ஆவதாக ராகு தசை வரும். பிறக்கும் போதே சந்திர தசை, அதுக்கப்புறம் செவ்வாய் ஒரு 7 வருஷம் தசை நடத்துவார். அதுக்கப்புறம் 18 வருஷம். 3ஆவதாக உங்களுக்கு ராகு தசை 18 வருஷம் தசை நடத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு 2ஆவதாக ராகு தசை வந்துடும். பிறக்கும் போது செவ்வாய் தசையில் பிறப்பீங்க. 2ஆவதாக உங்களுக்கு ராகு திசை வருங்க. 18 வருஷம் ராகு திசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். அது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்குங்க, சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ராகு பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு 4ஆவதாக திசை வந்துடும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு 3ஆவதாக ராகு திசை வரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு 2ஆவது ராகு திசை வந்துடும், சரிங்களா? அதாவது அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரம் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ராகு நற்பலன்களோ தீமையோ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கரெக்டான விஷயங்களை கொடுக்கும், சரிங்களா? அது நல்லதாக இருந்தால் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அந்த 18 வருஷம் உங்களுக்கு ராகு என்ன தருவாரோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காம போகவே மாட்டார். ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் சொல்லுவாங்க, சரிங்களா? பாம்பு கிரகம் சொல்லுவாங்க. ராகுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாயா கிரகம், நிழல் கிரகம். அப்போ அந்த நிழலை கொடுக்குற ராகு ஒரு ஜாதகத்தில் நல்ல யோகத்தை செய்கிற ராகுவை மாறிடுச்சுன்னா உங்களுக்கு 18 வருஷம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழ மாற்றி வரும். உங்களுக்கு நான் ஒன்றுமே இல்லைங்க சார், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது, நான் வாழ்க்கையே மாறிச்சு, என் வாழ்க்கையோட தராதரமே மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே இந்த ராகு திசையில் தாங்க மாறும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்கள வாழ்க்கையை புரட்டி போட ராகு திசை. ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கூட உங்களுக்கு 2ஆவதாக வரும். அது ஒரு சில அனுபவத்தை கொடுக்கும். தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, தவறான நட்பு கொடுக்கறது, ஸ்கூல் லைஃப்பில் நல்ல ஒரு ஈடுபாடு இல்லாமல் பார்த்திங்கன்னா படிப்பு மேலே நாட்டம் இல்லாமல் சில தவறான வழிக்கு போகிறது எல்லாமே இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ராகு திசை கொடுக்கும். படிப்பு மேல் நாட்டம் கம்மியாகிறது எல்லாமே இந்த ராகு தான். 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா இந்த ராகு திசை கல்வியை கெடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம ரிஷபராசிக்கு பார்ப்போம். அது 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ராகு பார்த்திங்கன்னா சாயா கிரகம், நிழல் கிரகம். 18 வருஷம் தசை நடத்துங்க. நீங்கள் எந்த லக்னமானா இருங்க, சரிங்களா? ஆனால் ராகு மேஷ லக்னம், அதாவது நீங்கள் எந்த லக்னமாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ராகு மேஷ ராகு. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடத்துல ராகு இருக்கும் போது யோகமான ராகுவா நம்ம பாரம்பரிய ஜோதிடம் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? என்ன காரணம்னா மேஷ ராகு, ரிஷப ராகு, கடகம், கன்னி, மகர ராகு, இந்த 5 இடத்துல ராகு பார்த்தீங்கன்னா பிடிச்ச இடம். ராகுக்கு ஒரு உகந்த ஒரு தகுந்தமான இடம், ராகுக்கு பிடிச்ச இடம். அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3, 6, 10, 11 இந்த இடமா வரும்போது இந்த ராகு பெருசாக நன்மை செஞ்சுட்டு கண்டிப்பாக போகும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஒன்றுமே இல்லாதவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, மிகப்பெரிய பணக்காரனை மாற்றுறது, மிகப்பெரிய கோடீஸ்வரனை செல்வந்தரனை மாற்றுறது எல்லாமே இந்த ராகு திசையில் தாங்க நடக்கும். அது கண் கூட பார்க்கலாம். நிறைய ஜாதகம் பார்க்கும்போது இந்த ராகு திசையில் தான் பெரிய பணக்காரனை மாறினவங்கள பார்க்க முடியுது. இந்த ராகு திசையில் தான் ராகு பார்த்தீங்கன்னா தன் வீட்டு அதிபதி போல், அதாவது தான் எந்த வீட்டில் உட்கார்றாரோ அந்த வீட்டு அதிபதி போல் வேலை செய்வாங்க. ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. அதே மாதிரி கேதுக்கும். ராகுக்கு நிழல் கிரகம், அது சொந்த வீடு கிடையாது. இருக்கிற இடத்த போல வேலை செய்வாங்க. தன்னோட இணைந்த கிரகத்தை போல வேலை செய்யும். இப்போ 5ஆம் அதிபதி கூட ராகு சேர்ந்திருக்காருன்னா, ராகு 5ஆம் அதிபதி கூட சேர்ந்திருக்காருன்னா 5ஆம் அதிபதி பலனை ராகு கொடுப்பார். ராகு குரு பார்த்துட்டாருன்னா அந்த குரு எத்தனாம் அதிபதியோ அந்த பலனை அந்த ராகு திசையில் கொடுக்கும்.
ராகு எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி போல உங்களுக்கு வேலை செய்யும். அதனால ராகு வந்து பல விதமான அனுபவங்கள் அந்த ராகு திசையில கொடுத்துருங்க. இப்போ வந்து 3ஆம் இடத்து ராகு, இப்போ லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ இல்லை லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு இருந்தாலோ இது ஒரு யோகமான ஒரு அமைப்புன்னு சொல்றாங்க. அதாவது 3, 6, 10, 11 அது 3, 6, 10, 11ஆம் இடத்தை விட அந்த 3ஆம் இடம் 11ஆம் இடம் தான் ஒரு யோகமான ஒரு அமைப்பு கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருந்தா கூட பாவகிரக சேர்க்கை ஏற்பட்ட ராகு வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை கொடுத்துருவார். 6ஆம் இடத்துல பாருங்க, இப்போ நிறைய ஜாதகம் பார்க்கும்போது 6ஆம் இடத்துல லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி ராகு சனி செவ்வாய் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு அந்த ராகு திசை பெருசா யோகம் செய்யாது, கடனை கொடுத்துரும், உங்களுக்கு நோய் தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா பாவகிரகத்தோட சேர்ந்த ராகு முழு பாவியா மாறிடுவார். கடன் தொந்தரவு கொடுக்கும், நோய் தொந்தரவு கொடுக்கும், அசிங்கமானத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல போய் மாட்டுறது, பெரிய சிக்கல்ல போய் பிரச்சனையில போய் லாக் ஆகுறது எல்லாமே இந்த ராகு திசையில் தாங்க. இப்போ 3ஆம் இடத்துல இருந்த ராகு குருவோட சேர்க்கை, குருவோட பார்வை, சுக்கிரனோட தொடர்பு இருந்துச்சுன்னா சொகுசான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை அந்த ராகு திசையில கொடுத்துரும் உங்களுக்கு 18 வருஷம். 11ஆம் இடத்து ராகு அபாரமான ஒரு வளர்ச்சி கொடுக்குங்க, மிகப்பெரிய லாபம். போதுங்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் போதுங்கிற அளவுக்கு பணம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கன்னா இருக்கிற அளவுக்கு என்ன தேவையோ அதுக்கு மீறி பணம் வரும், அதுக்கு மேலே உங்களுக்கு ராகு கொடுப்பாரு உங்களுக்கு அந்த ராகு திசையில். ஏன்னா 11ஆம் இடங்கிறது கொட்டி கொடுக்குற இடம், லாபத்தை பணத்தை சம்பாதிக்கிற இடம். மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிறது, மிகப்பெரிய பணக்காரனாக மாறுறது. ஒன்றுமே இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மல்டி மில்லியனாக மாறுறாங்க பார்த்தீங்களா, சடனாக ஒரு 2-3 வருஷத்துல பெரிய பணக்காரனாக மாறிடுவாங்க. எல்லாமே இந்த ராகு திசையில் தாங்க. 11ஆம் இடத்து ராகும் 3ஆம் இடத்து ராகும் அபாரமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். 6ஆம் இடத்து ராகு பாவகிரக சம்பந்தப்பட்டா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும். தனிச்சு இருக்கிற ராகு கடனை கொடுக்காது, நோயை கொடுக்காது, எதிர்ப்பு கொடுக்காது, எதிரி இல்லாமல் பண்ணுவார். தனிச்சு இருந்த ராகு 6ஆம் இடத்து ராகு. 10ஆம் இடத்துல ராகு தனிச்சு இருந்தால் தொழிலுக்கு கெடுக்கும், கண்டிப்பாக கெடுக்கும். 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ஜாதகமெல்லாம் பார்க்கும்போது 10ஆம் இடத்துல தனிச்சு இருக்கிற ராகு தொழிலை நிறைய பேருக்கு எடுத்திருக்கு. இதே ராகுவோட 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து குருவோட தொடர்பு அல்லது வளர்பிறை சந்திரனோட பார்வை இருந்துச்சுன்னா தொழிலை கெடுக்காது, தொழில வளர்ச்சி தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்புறம் ராகு இருக்கிற இடத்தை பொறுத்து, சேர்ந்த கிரகத்தை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பா அது நன்மையான பலனாக இருந்தாலும் சரி, தீமை பலனாக இருந்தாலும் சரி, நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுக்கு ஒருத்தர் பெரிய பணக்காரனை மாறணும்னா ஜாதகத்துல ராகு நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். இப்போ 2ஆம் இடத்துல கூட ராகு இருக்கலாம், ஆனா சனியோடு இருக்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும். 4ஆம் இடத்துல ராகு தனிச்சிருந்துச்சுன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் கெடுக்கும், உங்களுக்கே ஹெல்த் பிரச்சனை, அலைச்சல் திருச்சல், இந்த மாதிரி சுகஸ்தானத்தில் இருந்தால் ராகு கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்களை கொடுத்துருவார். 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு சில பேருக்கு புத்திர பாக்கியத்தை கெடுக்கும். 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுபகிரக சம்பந்தப்பட்ட பெண் குழந்தையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ 7ஆம் இடத்துலலாம் ராகு இருந்து 7ஆம் இடத்துல ராகு இருந்து பாருங்க, மேக்ஸிமம் பாருங்க 7ஆம் இடத்துலலாம் ராகு இருந்து அந்நிய மனைவி அந்நிய கணவன் இந்த மாதிரி அந்த லவ் மேரேஜ் பண்ணுறவங்க ஜாதகம்லாம் பாருங்க 7ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டிருக்கும். அது மற்ற கிரகங்களையும் நம்ம பார்த்துடணும், மற்ற கிரகங்களோட சேர்க்கை, இணைவு, பார்வை அதெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கவே கூடாதுங்க. 8ஆம் இடத்துல தனிச்சிருந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட பார்வை செவ்வாயோட பார்வை இருந்தால் மிகப்பெரிய கண்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்களுக்கு அறுவை சிகிச்சை, ஆக்சிடென்ட் ஆகிறது, நஷ்டத்தை ஏற்படுத்துறது, தொடர்ந்து தோல்வியை மட்டுமே கொடுக்கறது, இதெல்லாமே இந்த 8ஆம் இடத்து ராகு தான். 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு தந்தையை கெடுக்கும், அப்பாவோட ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஒரு சில பேருக்கு தந்தையை சின்ன வயசுல இறந்து போறவங்க ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டிருப்பார். 11ஆம் இடத்துல ராகு அபாரமான வளர்ச்சி. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு சேர்ந்த கிரகத்தோட பலனை சேர்த்தி பண்ணுவார். நல்ல கிரகத்தோட சேர்ந்தா தொழில் நல்லா இருக்கும், கெட்ட கிரகத்தோட சேர்ந்தா தொழிலை கம்ப்ளீட்டாக கெடுத்துருவார். 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு வெளிநாட்டு பிரயாணம், சுபகிரகம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா 12ஆம் இடத்துல ராகு சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்ட அந்நிய தேசம், வெளியூர், பிறந்து ஊருட்டு வெளியூர் வெளிமாநிலம் போகிறது அல்லது வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் செட்டில் ஆகுறது, பிஆர் வாங்குறது, அங்கேயே நாட்டோட குடிமுறையை அங்கேயே செட்டில் ஆகுறது எல்லாமே அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுபகிரக சம்மந்தப்பட்ட நிச்சயமாக அந்த ராகு திசையில் 18 வருஷம் ராகு திசையில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல இருக்கார், உங்களுக்கு சாதகமாக இருக்க போதா இல்லை உங்களுக்கு 18 வருஷம் உங்களுக்கு நெகட்டிவாக பண்ண போதா, வாழ்க்கை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு இருக்கிற இடத்தை பொறுத்து தான் பலனை வாங்கி கொடுக்கும். அவர் நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் கண்டிப்பாக நல்லது பண்ணிட்டு போயிடுவார். கெட்ட கிரகத்தோட பாவ கிரகங்களோட சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக இந்த ராகு திசையில் மிகப்பெரிய ஒரு இழப்பு, மிகப்பெரிய கண்டங்கள், கவலை, துக்கம், சோகம் எல்லாத்தையும் இந்த நெகட்டிவான விஷயங்கள் அந்த ராகு திசையில் மட்டும் உங்களுக்கு 18 வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இப்போ ராகு திசை நடந்துட்டு இருக்கா இல்லை ராகு திசை வரப்போகுதா, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, ரிஷபராசிக்காரங்க நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.